சொன்னால் நம்ப மாட்டீங்க. வீட்டில் ப்ரௌன் ஆனியன் ஒன்று இருந்தால் போதும், டக்குன்னு பேச்சுலர்ஸ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு ப்ரௌன் ஆனியனை சேர்த்துட்டு, நான் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஒரு பவுடராக அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி, பூண்டு, தக்காளி, நான் ஒரு தக்காளியை சேர்த்து அதையும் அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், பிரியாணி மசாலா கடையில் வாங்கினது தான், அது வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை சேர்த்து 1 கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டிருக்கிறதுனால இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1/4 கரண்டி எண்ணெயை ஊற்றி ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா நான் 2 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அந்த ரேஷியோவில் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கழுவி வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திங்கன்னா பிரியாணி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.